இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் ஏசப்பா நம்மள ஒரு குறைவு இல்லாம நடத்தி வராங்க, அப்படிதானே? அதை உணர்ந்தவர்களா இதுவரை நடத்தி குறைவின்றி காற்று மகிழ்வை தந்தீரையா நன்றி அப்படின்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா கைகளை தட்டி பாடலாமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லா பேருக்கு நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லா பேருக்கு நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இப்பயும் கூட நம்ம ஏசப்பாவை எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? ஒரு பிரசங்கம் செய்ய முடியாததை ஆண்டருடைய பிரசனம் செய்ய முடியும் அப்படி சொல்லுவாங்க. ஆமாங்க, ஆண்டருடைய பிரசனன்றது அவ்வளோ மேன்மையானது. அதை உணர்ந்தவர்களாய் உம் பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உம் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என்ற பாடலை எல்லோரும் கண்களை மூடி பாடுவோமா? உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே
நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமா சுவாமி, அப்பா எதுக்குமே உதவாம இருந்த எங்களுடைய வாழ்க்கை அப்பா உங்களுடைய அழகான கரங்கள் எங்களை உருவாக்கினோம். பெரிதான கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அப்பா உங்களுடைய பிரசனத்துல அப்பா நாங்க சிறகில்லாமல் பறக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுடைய சமூகத்துல ஒரு குறைவில்லாம நாங்க வாழ்றோம் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா மீதி உள்ள ஒவ்வொரு வேலையும் நீர் பொறுப்படுத்தி கொடி வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். டியர் சில்ட்ரன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ப்ரோக்ராமில் அநேக டிப்ஸை ஆண்டவர் தேவ பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். அவருடைய வார்த்தையினாலும் உங்களை பலப்படுத்தி கொண்டே வருகிறார் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற வார்த்தை என்ன பாருங்கள். அவர் விரும்புகிற அநேக குணாதிசயங்கள் உண்டு. அதில் ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் ஒருவேளை சிறு பிராயத்திலேருந்து ஒரு தனி மனிதனோ மனுஷியோ கடைபிடிக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? உத்தமமாக இருத்தல், மன உண்மையாக இருத்தல். உத்தமம் அப்படின்னும் போது அதை பல பதங்களில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் ரிப்பீட்டடாக தமிழில் உத்தமம்னு வர்ற இடத்துலலாம் ஆங்கில வேதாகமத்தில் சில வேர்ஷனில் என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா பிளேம்லெஸ் என்று சொல்லி போட்டிருக்கிறது. குற்றமில்லாத தன்மை, பூரணமாக சரியாக என்று சொல்லி அர்த்தம் கொள்ளுகிறதா இருக்கிறது. பிளேம்லெஸ். ஈவன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் பிளேம்லெஸ். அவர் என்ன செய்தார்? பிளேம்லெஸ்ஸாக இருந்தார், பியோராக இருந்தார். ஹீ செட் அப்பார்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த சின்னர்ஸ்ன்னு போட்டிருக்கு. பாவிகளுக்கு விலகி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளை நேசித்தார், அவர்கள் செய்த பாவ காரியங்களுக்கு அவர் விலகி இருந்தார். எவ்வளோ ஒரு மகத்துவம் உள்ள ஆண்டவர் இல்லையா? பாருங்கள், நம்மிடத்துல ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான குணம் உத்தமம், உண்மையாய் இருத்தல், சரியாய் நடத்தல். அது ஏன் அவசியம்? நம்மை அது மேன்மைப்படுத்தும். அது நிச்சயமாகவே நம்மை சரியான பாதுகாப்பான பாதையிலே வழி நடத்தும். சில டிப்ஸை நீதிமொழிகளின் அடிப்படையில் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10:9 வித சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். ஹீ வாக்ஸ் சேஃப்லின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒன் ஹூ இஸ் பிளேம்லெஸ் வாக்ஸ் சேஃப்லி. பாருங்க, நம்ம லைஃப்ல சேஃப்டியை நம்ம ரொம்ப தேடி நாடுகிறோம். இப்படி போனால் சேஃபாக இருக்குமா? ஹெல்மெட்லாம் போட்டுட்டு போனால் சேஃபாக இருக்குமா? எஸ், அஃப்கோர்ஸ் ரோடில் சில டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். வாழ்க்கை ஓட்டத்தில் நம்முடைய குணாதிசயங்களில் நம்மை பாதுகாக்கிறது என்ன அப்படின்னா நம்ம பிளேம்லெஸ்ஸாக இருக்கிறது, உத்தமமாக இருக்கிறது. ஒருவேளை மாறுபாடான வழிகளிலே நடக்கிறவன் அவைகளில் ஒன்றிலே இடறி விழுவானாம், அதே மாதிரி அவன் கண்டுபிடிக்கப்படுவான். இப்படியெல்லாம் வேதாகமத்தில் நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கப்ப தன்னுடைய வழிகளை நன்மையும் தீமையுமா மாற்றி மாற்றி அமைச்சிட்டு 2 வழிகளில் நடந்து கொண்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவங்க ஏதாவது ஒன்றில் விழுந்துருவாங்களாம். 2 விதமாக நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி நேர் வழியாய் நடக்காதபடி தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவங்கள ஈஸியாக ஏதோ ஒரு டைமில் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு விடுவான்ற வார்த்தையின்படி கண்டுபிடிக்கப்பட்டுருவான். ஆனால் உத்தமமாக நடக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய வழிமுறைகள் புரியாட்டி கூட முடிவில் அங்கீகாரம் பெறுவாங்களாம். ஏன்னா அவங்க நடக்கிற பாதை பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. பாருங்கள், ஏன் நம்ம உத்தமமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்தின் ஆழத்தில் பிளேம்லெஸ்ஸாக ஒரு சிறு குழந்தை போல் நம்ம இருந்தால் அதில் ஒரு மன மகிழ்ச்சி தங்கி இருக்கும். ஏன்னா நம்ம மகிழ்ச்சியோடு இருந்தால் தான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிற காரியங்கள் நடக்கும்னு சொல்லி பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ நான் நல்ல பை ஹார்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நான் சேஃபான ஒரு பாதையில் நடந்தேன்னா என்னோட இருதயம் ஹாப்பியாக இருக்கும்ல. அப்போ எதில் நடக்கணும்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நடக்க வேண்டிய பாதை என்ன? பிளேம்லெஸ்ஸான பாதை, சரியான பாதை. அதை எங்கே தெரிந்து கொள்ளலாம்? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்குதுல்ல, இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி. நம்ம அந்த பாதைகளில் நடந்தோன்னா நிச்சயமாகவே பத்திரமா நடக்கலாம், ரொம்ப கவனத்தோடையும் நடக்கலாம். அப்போ நம்மளுடைய உள்ளான மனிதனில் என்ன இருக்குமா? ஒரு சந்தோஷம் குடிக்கொண்டிருக்குமா. ஏன் அப்படின்னா மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து
உத்தமமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து சேஃபாக போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இருதயம் பூரிப்பானவொடனே உங்களுடைய முகமும் மலர்ந்துரும். நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. தேவையில்லாத கவலைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா குழந்தையை போல் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கை பாதையை நீங்கள் சரியாக வாழ்கிறீங்க. இப்போ நிச்சயமாகவே உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அப்போ அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீதிமொழிகள் 15:13 விதம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமா. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உத்தமமாய் வாழும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கோ, அதே மாதிரி இன்னர் மேன், உங்களோட இன்னர் ஹார்ட்டில் ஒரு பியூரிட்டி, ஒரு ஹாப்பினஸ் தங்கி இருந்துச்சுன்னா ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மலர்ச்சி இருக்குமா. அந்த மலர்ச்சி என்ன செய்யும்? சும்மா இருக்குமா? மற்றவங்களும் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, நீ மட்டும் எப்படி இந்த சூழ்நிலையில் இவ்வளோ சந்தோஷமாக காமாக பயசாக இருக்க, உன்னால் எப்படி இப்படி குவைட்டாக டீல் பண்ண முடியுது, பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது? ஏன் அப்படின்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம அவருடைய வார்த்தையின்படி உத்தமமாய் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இப்போ நம்ம இருதயத்தின் ஆழத்தில் அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம் தங்கியிருக்கு. கவலைக்கு, எந்தவித வேதனைகளுக்கும் அங்கே இடம் இல்லை. நமக்கு விசுவாசம் இருக்குது. அப்போ சரியான பாதுகாப்பான பாதையில் சரியாக நம்ம நடக்கிறதுனால நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட லைஃப்பை ஹாப்பியாக ஆண்டவருடைய வார்த்தையின் மையத்தில் வாழுவதற்கு உதவி செய்யும். மே காட் பிளஸ் யூ. ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க அன்பான மாணவ செல்வங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? உங்களோட ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாடத்தில், உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஆண்டவர் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தருவாங்க. இன்னைக்கு ஸ்பெஷலாக யார் கூட ஆண்டவர் பேச விரும்புகிறாங்கன்னா, அம்மா அப்பாவை பிரிஞ்சு நீங்கள் ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு பேச போகிறாங்க. அப்படி பைபிளில் பேரண்ட்ஸை, ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தனியாக இருந்த ஒரு 3 பேரை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க லைஃப்ல இருந்து ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன ஆனால் அழகான முக்கியமான தாட்ஸை நம்ம கூட பேச போகிறாங்க. சரியா? முதல்ல யார் அப்படின்னு சொன்னால் சாமுவேல் அண்ணே. சாமுவேல் தெரியுதுல்ல? என்னக்கா அண்ணேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கரெக்டு தான். சாமுவேல் குட்டி தம்பியாக இருக்கும்போது அவங்க அம்மா அண்ணாள் என்ன செய்கிறாங்க? பொருத்தனையை நிறைவேற்றுறதுக்காக ஏலி இருக்கிற அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து விடுறாங்க. ஏலியோட பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க? ஓப்பனி பினகாஸ் ரொம்ப மோசமான கேரக்டரோடு இருந்தாங்க. ஆனால் அவங்க அம்மா நினைக்கல, ஐயோ மோசமான பிள்ளைங்க இருக்கிற இடத்துல போய் என் பிள்ளைய விடுறேனே, அவன் அதே கேரக்டரோடு வளர்ந்துட்டா போச்சே, அப்படியெல்லாம் நினைக்கல. ஏன்னா அவங்க அம்மா ஜெபிச்சு 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 அழுது ஜெபித்து ஆண்டவர்கிட்ட பொருத்தனையை நிறைவேற்றும்படி பெற்றுக்கொண்ட பிள்ளை. நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு வளர்த்துருக்குறோம். நம்ம பிள்ளை நிச்சயமா போற இடத்துல கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழுவான் அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணம் அவங்க அம்மா அப்பாக்குள்ள இருந்துச்சு. நம்ம குட்டி சாமுவேல் எப்படி இருந்தாரு தெரியுமா? ஏலியோட இடத்துக்கு போனாலும் அங்க மோசமான சூழ்நிலை இருந்தா கூட எப்படி சேற்றில் மலர்ந்து தாமரைன்னு சொல்லுவாங்கல்ல, சேறு தண்ணியில தான் தாமரை பூத்திருக்கும். ஆனா அந்த சேறு தண்ணி, அழுக்கு தண்ணி எதுவுமே தாமரையோட இதழ்கள்ல படவே படாது. அதே மாதிரி சாமுவேல் இருந்தாங்க. அவனுக்கு முன்னாடி இருந்த சீனியர் அன்னைமார் ஓப்பனி பினகாசுடைய லைஃப் நல்லாவே இல்லை. ஆனா அவங்க கிட்ட இருந்து எதையுமே சாமுவேல் லேர்ன் பண்ணவே இல்லை. கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார். அவரை குறித்து பைபிள் வசனம் போடப்பட்டிருக்குது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், மனுஷருக்கும் ஆண்டவருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல சாமுவேல் சணல் ஏபோத்தை தரித்தவனாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. பாருங்களேன், குட்டி பிள்ளை தான். அவனுக்கு இருக்கிற சீனியர் அண்ணன்மாருடைய வாழ்க்கை நல்லா இல்லதான். ஆனால் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவர் கூட பேசினாரு. இன்னைக்கும் அன்பான தம்பி தங்கச்சி, நீ செகண்ட் இயர் படிக்கலாம், உனக்கு தேர்ட் இயர் படிக்கிற சீனியர் அண்ணன் அக்காமாருடைய லைஃப் ஸ்டைல், அவங்களோட பேச்சு, அவங்க ராத்திரி அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் உன்னை சுற்றி சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீ கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளையா இருந்தானா நீ தனித்துவம் உள்ளவளாக வாழ முடியும். உன் ஹாஸ்டலை பார்த்து ஆண்டவர் சொன்னார்னா என்ன சொல்லுவார்? உன் பேரை சொல்லி, இந்த பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறான். அவனை வழி நடத்துகிற வார்டனுக்கும் கர்த்தருக்கும்
பிரியமாய் நடந்து கொண்டான்னு சொல்லணும். சீனியர் எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க, எல்லாரும் ராத்திரி அரட்டை அடிக்கிறாங்க, எல்லாரும் நைட்டு போனை வச்சுட்டு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ஏன் நானும் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தான்னா நீ ஆண்டவருடைய பார்வையில விசேஷித்தவனா தெரியவே முடியாது. சாமுவேல் அன்னை மூலம் ஆண்டவர் இன்னைக்கு உன்கிட்ட பேசுற காரியம், உன்னோட சீனியர்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருக்கு பயந்து அங்க ஒரு யூனிக்கா நீ வாழ முடியும். தனித்துவம் உள்ள ஒரு பிள்ளையா நீ வாழும்போது பரலோக கண்கள் உன் மேல படும். ரெண்டாவது, ஃபேமிலியை விட்டு தூரமா இருந்த இன்னொரு அண்ணனை குறித்து பார்க்க போறோம். அவங்க பேர் ஜோசப். ஜோசப்பை எடுக்காம ஒரு யூத் மீட்டிங் எடுக்கவே முடியாது பாரு. அவ்வளோ சூப்பர் கேரக்டரோட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அண்ணனால வாழ முடிஞ்சிச்சு. அன்னைக்கு யோசேப்பு அண்ணனுக்கு பைபிள் கிடையாது, 10 கட்டளை கிடையாது, நமக்கு இருக்கிற மாதிரி யூடியூப்ல நிறைய மெசேஜஸ் கிடையாது, நிறைய கேசட்ஸ் கிடையாது, நிறைய வெரைட்டி ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் கிடையாது. எதுவுமே இல்லாத நாட்கள்ல கூட யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்திருந்தாங்க. அம்மா அப்பா இருந்தாங்களா எகிப்துல? இல்ல. அன்னை எப்படி இருந்தாங்க? ஒரு அடிமையா இருந்தாங்க. அந்த இடத்துல கூட ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டம் பிடிச்சாங்க. அன்பான தம்பி தங்கச்சி, உன்னை ஹாஸ்டல்ல உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு, நீ என்ன பார்க்குற, எப்படி பேசுற, யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற, எங்க சினிமாவுக்கு போற, இப்படி எல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு ஆள் இல்லாம இருக்கலாம். ஆனா உனக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறது உன் இருதயத்தின் அடி ஆழத்துல இருந்துச்சுன்னா, உன்னை பார்க்கறதுக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உன்னை கண்காணிக்கிறதுக்கு எல்டர்ஸ் இருக்கிறாங்களோ இல்லையோ, உன்னால நிச்சயமா கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா வாழ முடியும். அண்ணமாரு யோசேப்பு அடிமையா விற்கும் போது யோசேப்புடைய உள்ளத்துல என்ன தோணி இருக்கும்? ஐயோ, என் வாழ்க்கையின் தோல்வியே ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா பரலோகம் எப்படி பார்த்திருக்கோம் தெரியுமா? யோசேப்புடைய வெற்றியின் ஆரம்பமா அதை பார்த்துச்சு. அன்பான தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில கூட நீ விரும்பாத காரியம் ஏதாவது நடக்குதுன்னா உனக்கு தோணலாம் இது தோல்வியின் ஆரம்பமோ அப்படின்னு தோணலாம். ஆனா நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருந்தன்னா அதையே தேவன் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான ஆரம்பமா மாற்றுவாங்க. பத்தியா, யோசேப்பு அன்னை மூலம் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட என்ன பேசினாங்க? உன்னை ஃபாலோ பண்ண, உன்னை கண்டிச்சு உணர்த்த, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீ இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தா உலகத்தின் எல்லா விதமான அசுத்தங்களுக்கும் நீ விலகி வாழ முடியும் அப்படிங்கிற காரியத்தை சொல்றாங்க. மூணாவது ஒரு அண்ணனை பார்க்க போறோம். அவங்க பேர் என்னன்னா டானியல். தானியல் அண்ணனை அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு அவங்களும் ஒரு அடிமையா தான் இருந்தாங்க. தானியலுக்கு எப்படிப்பட்டதெல்லாம் மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, தானியலோட பேரு மாறிச்சு, பாபிலோனுக்கு வந்து அவரோட மொழி மாறிச்சு, அவருடைய தேசம் மாறிச்சு, எல்லாமே தானியலுக்கு மாறிச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தானியேல் அண்ணனுக்குள்ள மாறவே இல்லை. என்னன்னா, அந்த எருசலேமை பார்த்து ஜன்னலை திறந்து வச்சு முழங்கால் போட்டு ஜெபிக்கிற பழக்கம் மட்டும் மாறவே இல்லை. அன்பான தம்பி தங்கச்சி, நீ போன இடத்துல, படிக்கிறதுக்காக நீ போற இடத்துல, அல்லது வேலைக்காக நீ போயிருக்கிற இடத்துல உன்னோட சூழ்நிலை எல்லாம் மாறலாம், உனக்கு இருக்கிற சரௌண்டிங் மாறலாம், நீ உன்னோட ஃபுட் ஹேபிட் கூட மாறலாம். எல்லாமே மாறினாலும் ஒன்னே ஒன்று உன் வாழ்க்கையில மாறாம இருக்குன்னா உன் வாழ்க்கை ஜெயமா மாறும். தானியேல் எனக்கு எல்லாம் மாறிச்சு. அவங்க மேல குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன குற்றத்தை அவனை மேல கண்டுபிடிச்சு மாட்டி விடலாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. அண்ணன் கிட்ட ஒரே ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன குற்றம் தெரியுமா? தேவனுக்கு அடுத்த காரியத்துல குற்றம் கண்டுபிடிக்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு. மத்த எந்த காரியத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன் கூட பேசுறாரு. உன்னை யாராவது மாட்டி விடணும்னு நினைச்சிட்டே இருக்காங்களா ஹாஸ்டல்ல, அல்லது நீ படிக்கிற இடத்துல, அல்லது நீ வேலை பார்க்குற இடத்துல, இவனை மாட்டி விடணும்டா, இவன் எப்படி கிறிஸ்டியனா இருக்கிறான், இவன் எல்லாத்துலயும் நல்ல பேர் வாங்குறான், இவனை மாட்டி விடணும் அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, நீ என்ன மாறினாலும் தானியேல் அண்ணனை போல உன் ஜெப வாழ்க்கை மாறாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். நான் சொல்றேன், ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை தவிர எந்த காரியத்திலையும் உன்னை குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையா நீ வாழ முடியும். பத்தியா, 3 அன்னைமார் வாழ்க்கையிலிருந்து ஹாஸ்டல்ல படிக்கிற உன் கூட ஏசப்பா பேசிட்டாங்க. பைபிள்ல யாருக்காகவாவது மெசேஜ் இல்லாம இருக்குதான்னு பார்த்தா இல்லவே இல்லை. எந்த சூழ்நிலையில இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் இந்த வேதாகமத்துல மெசேஜ் இருக்கு.
அப்போ ஏசப்பா உன்ட்ட என்ன சொல்றாங்க, நீ எங்க போனாலும் சரி இந்த வேதாகமம் தான் உனக்கு டார்ச் லைட், உன் பாதைக்கு வழியை காட்டுறது. வேதத்தை மறக்காதன்னு சொல்றாங்க. எல்லா சூழ்நிலைக்குமான வசனம் இருக்குது, எல்லா கேட்டகரி பீப்புளுக்கான எல்லா விதமான ஆறுதலின் செய்தி இருக்குது, எச்சரிப்பின் செய்தி இருக்குது, வாக்குத்தத்த செய்தி இருக்குது. இன்னைக்கு ஹாஸ்டல்ல படிக்கிற உனக்காக ஏசப்பா 3 ஹாஸ்டல்ல படிக்கிற மாதிரி இருக்கிற வாலிபண்ணே குட்டி தம்பி மூலம் நம்ம கூட பேசிட்டாங்க. உலகம் சொல்லுது எந்த மனுஷனும் நல்லவன் தான், சூழ்நிலை தான் அவனை பாவம் செய்ய வைக்குது, கெட்டவனா மாத்துது அப்படின்னு சொல்லுது. ஆனா அப்படி கிடையவே கிடையாது, உலகத்தின் கூற்று அது. ஆனா பைபிள் ட்ரூத் என்ன தெரியுமா, எந்த மனுஷனும் பாவத்துல தான் பிறக்கிறான். பாவத்துல பிறக்கிற மனுஷன் சூழ்நிலையினால கரைப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் போது நம்ம ஆண்டவருக்குரியவர்களா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பரிசுத்தம் உள்ளவர்களா வாழ முடியும். ஓகேவா? இன்னைக்கு ஏசப்பா அவங்க கூட பேசியிருக்காங்கன்னா இப்போ ஒரு சில நிமிடங்கள் என் கூட சேர்ந்து கண்ண மூடி நீ ஜெபம் பண்ணுவியா? அன்பின் பிதாவே, இன்றைய நேரத்துல ஆண்டவரே மாணவ பிள்ளைகளோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பெற்றோரை விட்டு தூர இடத்துல இருந்தாலும் சாமுவேலை போல, ஒரு யோசேப்பை போல, தானியேலை போல வாழும்படி எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வார்த்தையை ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைங்க, அம்மா அப்பா விட்டு தூரமா இருக்கிற பிள்ளைங்க கேட்டுக்கொண்டு இருந்தாங்கன்னா ஆண்டவரே இவர்களை போல வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை அவர்கள் உள்ளத்துல தருவீராக. பரிசுத்தத்திற்காக, தேவ பயத்திற்காக ஆண்டவரே அப்பா சீனியரை பார்த்து அவங்கள போல வாழணுங்கிற எண்ணம் இல்லாத ஒரு சாமுவேட்களை உருவாக்குவீராக. என்ன மாறினாலும் என்னுடைய பிரேயர் லைஃப் மாறாது என்று சொல்லுகிற தானியேட்களை உருவாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி எல்லாம் அவங்க வாழும்போது தானியேலின் காரியத்தை ஜெயமாய் மாற்றின கர்த்தர் எங்க பிள்ளைகளுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவீராக. குழியில் தள்ளப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கோபுரத்தில் வைத்து அழகு பார்த்தது போல எங்க பிள்ளைங்க யாரெல்லாம் உடைய கரத்துல தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்களை உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சாமுவேல் சாதாரண ஒரு குடும்பத்தின் பிள்ளை, அந்த பிள்ளை கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால, உமக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால ஆண்டவரே எத்தனையோ விதமான ஊழியத்தை சாமுவேலுக்கு கொடுத்தீங்களே, அப்படி எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஊழியக்காரியாக அவர்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தனிமை உணர்வை அவர்களிடத்தில் எடுத்து போடுங்க. நீங்க அவங்க கூட இருக்கிறீங்க என்ற உணர்வை எங்கிருந்தாலும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.